ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 28. இந்த பாசுரத்தில் கோபாலன் இடையச் சிறுவர்களோட வனபோஜனம் பண்ணுறத காணம் சேர்ந்து உண்போங்கிற வரியில் சொல்லி அவன் தயிர் சாதம் சாப்பிடும் அழகை ரசிக்கிறான். 5 வயசு கண்ணன் ராஜகோபாலனா அலங்காரம் பண்ணிண்டு தங்கத்திலேயே மாடு மேய்க்கிற குச்சியை எடுத்துண்டு பலராமனுடையும் ஸ்ரீதாமா, ததிபாண்டன், சுபலன்னு எல்லா இடையச் சிறுவர்களோடையும் கண்ணுக்குட்டிகளை மேய்க்க கிளம்பி போவான். கோபாலன் பீதாம்பரதாரியாக இருக்கான், பலராமர் நீலாம்பரதாரியாக இருக்கார். ஒரு கையில் புல்லாங்குழல் எடுத்துட்டு போகிறான் கண்ணன். ஹே தூம்லே, ஹே ஷாமளே, ஹே கோமளே அப்படின்னு மாட்டோட பெயரை சொல்லி கூப்பிடுவான். மாட்டை மட்டுமா கூப்பிடுவான்? விஷமக்காரனாச்சே, மாட்டு பேரை வச்ச கோபிக்குட்டிகைகளை கூப்பிடுவானாம். அவாத்து வாசலில் வேற நின்றுண்டு, டேய் என்னடா எங்காத்து மாமியை பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்னுவார் அவாத்து மாமா. நான் என்னோட மாட்டை கூப்பிட்டேன் மாமா அப்படின்னு சொல்லுவானா குறும்பு பார்வையோட. மதுரையாக்கிரா வல்கு வாக்கியா அப்படின்னு தலையை அப்படியே சாய்ச்சிண்டு அவன் நடந்து போகிற அழகை எல்லாரும் பார்ப்பாளாம். இதை பார்க்கறது தானே கண் படைச்ச பயன். முதல் நாள் ராத்திரியே பிரசாதத்தில் வெண்ணெய் பால் நிறைய சேர்த்து 1 டிராப் தயிர் சேர்த்து காலம்புற குழந்தைகளுக்கு ததியன்னம் பண்ணி ஒரு துணியில் அதை கட்டி ஒரு கம்போட நுனியில் மாட்டி வச்சுடுவா இவர்களுடைய தாய்மார்கள். குழந்தைகள் அதை எடுத்துண்டு கறவைகளையும் கன்றுகளையும் ஓட்டிண்டு யமுனை நதிக்கரைக்கு வந்துடுவா. கானகம்ங்கிறது பசுக்கள் மேயும் நிலம், பசுமையான புற்கள் நிறைந்த இடம். அங்கே பசுக்கள் புற்களெல்லாம் மேயும். அதுக்கப்புறம் மர நிழலில் வந்து படுத்துட்டு இளைப்பாரும். அப்போ தான் கோபாலன் தன் சகாக்களோட யமுனையில் நீராட போவான். யமுனா நதியே 2 படுமா, துவம்சம்தான். ஆனந்தமாக நீராடிட்டு மர நிழலில் வந்து உட்காண்டு தாயார் கொடுத்த பிரசாத மூட்டையை பிரித்து வச்சுண்டு குழந்தைகள் மத்தியில் கண்ணன் உட்காண்டிருப்பான். அவனுக்கு முதல்ல கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிடுவான். அறிவு ஒன்றுமில்லாத ஆய்க்குலம்தான் கோபாலனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு தெரிஞ்சிருக்கே. இவாளோட தூய்மையான பக்தியை பார்த்து கோபாலன் கண்ணால் ஜலம் விடுறான். யமுனைக்கு அந்த பக்கம் ஒரு விதவாஸ்திரி தன்னோட குழந்தைக்கு சாதம் ஊட்டின்னு இருக்கா. அந்த குழந்தை சொர்க்கம் எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்கறது. மேலே இருக்குடா அப்படின்னு டெய்லி சொல்லுவா. ஆனால் இன்னைக்கு சொல்கிறா, யமுனைக்கு எதிர்த்த கரையில் கோபாலன் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கானே, அதுதான்டா சொர்க்கம் அப்படின்னு விட்டா. பாகவதத்தில் சுகபிரம்ம ரிஷி இவா சாப்பிட்ற அழகை வர்ணிக்கிறார். பிப்ரத் வேணும் ஜடரபடையோ ஸ்ருங்கவேத்ரே ஜகக்ஷே வாமே பாணௌ மசுர்ண கவலம் தத்பலானங்குலீஷு திஷ்டன் மத்தியே ஸ்வபரிசுஹ்ருதோ ஹாசயன் நர்மபி ஸ்வீஹி ஸ்வர்கே லோகே மிஷதி பபுஜே யக்ஞபுகு பாலகேளிகி. இடுப்பில் புல்லாங்குழல், மாடு மேய்க்கிற பிரம்ப கஷ்கத்தில் இடிக்கிண்டு இடது உள்ளங்கையில் மஷ்ருண கவலம் தயிர் சாதம், விரல் இடுக்குகளில் விதவிதமான ஊறுகாய்கள் தத்பலான் அங்குலீஷுன்னு விதவிதமான ஊறுகாய்கள். 1 கவளம் தயிர் சாதம் சாப்பிடுவான். விரல் இடுக்கில் இருக்கிற நார்த்தங்காயை கடிப்பானான். சூழ்ந்து இருக்கிற குழந்தைகள்லாம் கிருஷ்ணா இந்தாடா மாவடு அப்படின்னு சொல்லும். அதை வாங்கி கடிக்கிறான். அவன் கடித்த எச்சில் பண்ணதை கொடுத்துட்டான்டா உனக்கு அப்படின்னு சொல்லும் ஒன்று. இல்லைடா நான் இந்த பக்கம் தாண்டா கடித்தேன், அந்த பக்கம் எச்சல் இல்லைடா அப்படிங்குமா. அது எச்சலாவது பத்தாவது. ஆச்சாரமெல்லாம் யாருக்கு? ராமபிரானுக்கு தான். கண்ணனுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரம்மணா ச விபஸ்ஸிதான்னு கூடி இருந்து கோபாலன் அமுது பண்ணின்னு இருக்கான். இதை யக்ஞபுக்கு பாலகேளி அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. இது இத்தனையும் சுருக்கமாக நம் கோதை பிராட்டி கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அப்படிங்கிற வரிகளில் வச்சுட்டான். இந்த காட்சியை தேவர்களும் பிரம்மாவும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். கோபாலனோட பெருமையை உணராமல் பிரம்மா மாடுகள் கன்றுகள் குழந்தைகள்னு எல்லாரையும் குகைக்குள்ளே கொண்டு போய் அடைச்சுட்டார். கோபாலன் இவருக்கு தன்னுடைய சொரூபத்தை
உணர்த்த நினைச்சான். எல்லாமே தானாக மாறி அவாவா தாய்கள் கிட்ட ஒப்படைச்சுட்டான். பெற்ற தாய்க்கு கூட துளி சந்தேகம் வரலை. எல்லாரையும் அம்மானு கூப்பிட்டான். யசோதைக்கு கிடைச்ச பாக்கியம் அவளுக்கும் கிடைச்சுதான். எல்லா கோபிகைகளுக்கும் கிடைச்சுதான். இப்படியே 1 வருஷ காலம் கிடைச்சது. பிரம்மா கண்ணனுடைய லீலையை நினச்சி தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். சர்வம் விஷ்ணுமயம்னு குழந்தைகள், கன்றுகள், சங்கு சக்கரதாரிகளா எல்லாரையும் காட்சி கொடுத்துட்டான் கண்ணபிரான். அகோபாகியம் அகோபாகியம் நந்தகோப பிரஜௌகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம்னு சனாதனமான பூர்ண பிரம்மம் இந்த இடைய சிறுவர்களோட விளையாட்டு பிள்ளையா ஆயிடுத்தே, இவாளோட விளையாடுற பாக்கியம் கிடைச்சா அகோபாகியம்னு சொல்லிட்டு கோபாலா உன்னோட ஹிருதயத்து ஓரத்தில் இந்த பிரம்மாவுக்கும் கொஞ்சம் இடம் கொடே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டுண்டு கிளம்பி போகிறார் பிரம்மா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.